இந்த வெயில் காலம் இருக்கே, ஐயோ சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவ்வளோ வெறுப்பு வருது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இந்த வெயிலுக்கு சமாளிக்க முடியல. எவ்வளோ அனலாக இருக்குது. கொஞ்சம் நம்ம வெளியில் போய் ஒரு வேலை கூட செய்ய முடியல. அந்த அளவுக்கு அனல் காயுது. இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. காற்று வராது. எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் நம்ம ஒரு பக்கம் வீசிக்கிட்டு தான் இருப்போம். இந்த ஃபேன் ஒரு பக்கம் காற்று எங்கே போகுதுன்னே தெரியாது. இந்த அளவுக்கு வெயில் காலத்தை இன்னும் 2-3 மாதத்துக்கு நம்ம எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியலங்க. ரொம்ப கஷ்டம் இந்த வெயில் காலம்லாம். அப்படியே அனல் காற்று தாங்க வரும். அந்த ஃபேனில் கூட கூலிங்கான காற்று கூட வராது. எவ்வளோ தான் ஃபேனு போட்டாலும் அனல் காற்று வரும். எங்கெங்க நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறது? அந்த நைட்டு தாங்க கொஞ்சம் கூலாக இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாக அப்படியே அந்த டெம்பரேச்சர் ஒரு நாளைக்கு ஏறும் பாருங்கள். அந்த அளவுக்கு ஏறும். ஒரு நாளும் அந்த நியூஸில் பேப்பரில் பார்க்கும்போது இவ்வளோ சபா இப்போவே கண்ணை கட்டுது. ஆனால் நான் உங்களுக்கு வழி நிறையா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும். நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா பிழிஞ்சு ஜூஸ் குடிங்க. நல்லா இந்த சீசனுக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க. ஆரஞ்சு ஜூஸ், நல்லா சாத்துக்குடி ஜூஸ் நல்லா போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழன்றது கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட்டு. பட் மற்ற மாதிரி ஜூஸ் எல்லாம் நல்லா குடிங்க. ஆரஞ்சு, அதுக்கப்புறம் கிரேப்ஸு, வாட்டர் மெலனு, கிர்னி பழம், இளநீலாம் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் காலையில் எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் டிஃபன் சாப்பிடுங்க. அப்போ தான் டைஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளரிக்காய் சீசன், இது எல்லாமே நமக்கு அந்த வெயில் காலத்தில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் வெயில் காலத்துக்கு. அப்போ தான் நமக்கு ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும். கிரேப்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிரேப்ஸ், இந்த பச்சை கிரேப்ஸ் இருக்குது, கருப்பு கிரேப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ், வாட்டர் மெலன் எல்லாமே ஜூஸ் போட்டு நமக்கு நல்லா என்ஜாய் பண்ணி குடிக்கணும். அந்த வெயில் ஹீட்டை தடுக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸு போடணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அந்த வெயிலுக்கு தாங்கும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சம்மர் அப்படியே கூல் சம்மராக நம்ம மாற்றலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜூஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால தான் நமக்கு வந்து கூல் சம்மராக இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஏசி யூஸ் பண்ணுவாங்க. முக்கால்வாசி ஏசி யூஸ் பண்ணுங்க. ஆனால் ரொம்ப லிமிட் ஆகிடுங்க. நேச்சுரல் காற்று தான் நமக்கு முக்கியம். ஸோ நல்லா வெளியில் நல்லா பால்கனியில் சாயங்காலத்துக்கு மேலே நல்லா கட்டில் போட்டு நல்லா உட்காந்து காற்று வாங்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பீச்சிலோ ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ போல் நல்லா குளிச்சா நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணோன்னா இந்த சம்மரை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, நல்லா கூலிங்காக நல்லா நம்ம தண்ணி நிறையா குடிச்சு இளநியெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக இந்த சம்மரை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வெறுப்பாக இல்லாமல் ஐயோ இந்த சம்மரா அப்படின்ட்டு இல்லாமல். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.